ஹலோ மக்களே! சிவா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கோவில் திருவிழாவும் வரப்போகுது. அந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிடுறதுக்காண்டி ஒரு பெரியவர் வராங்க. அப்படி உங்க வீட்ல உள்ள மருமகளையும் கண்டிப்பா இந்த கோவில் திருவிழாக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லும்போதே, ரித்திகாவுக்கு அந்த இடத்துல பொறாம வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சரி எப்படியாவது இந்த கோவில் திருவிழா வச்சுட்டு, இந்த அயலிக்கும், இந்திராணிக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு, ரித்திகா அந்த இடத்துல ஒரு வேலைய செய்து வைக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம இந்திராணியோட மானத்தை காப்பாத்திட்டாங்க. நம்ம அயலி, சிவா மட்டும் இல்லாம செலியன் செம மாசம் அந்த இடத்துல என்டர் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் செம எமோஷனலா இருந்துச்சு. இந்திராணிக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஊர்ல இருந்து ஒருத்தங்க வராங்க. அப்படி அதை பார்த்த உடனே உதய பெருமாளும் வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்று என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது கோவில் திருவிழா வரப்போகுது. அதனால உங்க வீட்ல இருந்து எல்லாருமே இந்த வாட்டி திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்தாகணும் அப்படியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே உதய பெருமாளும் சரி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வர பார்க்குறோன்னு சொல்லும்போது அங்க உள்ளவங்களும் இப்பதான் உங்களுக்கு 2 மருமக வந்தாச்சுல அதனால கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. உதய பெருமாளும் சரி அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை கேட்டோன்னா ரித்திகாவுக்கு சந்தோஷம் தாங்கல. எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தோட மருமக நான் தான், அதனால எனக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரித்திகா அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்படி நம்ம செல்வநாயகி கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன திருவிழால எல்லாம் மரியாதை செலுத்துவாங்கல்ல அது எல்லாமே மூத்த மருமகளுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது செல்வநாயகி ஆமா ரித்திகா கண்டிப்பா உனக்கு தான் எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க, அதுக்கான வேலைகள் எல்லாமே இப்பவே யோசிச்சு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரித்திகாவுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலிய நம்ம சிவா கிட்ட என்ன சீனியர் இப்போ புதுசாக இப்படி ஒரு திருவிழா வேற வரப்போகுது, அந்த இடத்துல என்னெல்லாம் சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியலையே, எப்படி இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக இந்திராணி போக தான் சொல்லுவாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அந்த இடத்துல டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்மாவும் கபிலங்கிட்ட என்ன கபிலா எல்லா பொருள் பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சதா, அந்த பொருளோட வேல்யூ உனக்கு தெரியுதா, எப்படி இருந்தாலும் நான் சொன்ன டைமுக்குள்ளே பொருளை என் கையில் கொண்டு ஒப்படைக்கிறது உன்னோட பொறுப்பு, உன்னால தான் நிறைய சம்பவங்கள் இப்படி நடந்தது, இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆச்சுன்னு ஏதாவது கண்டுபிடிச்சியா, எப்படி அதிகாரிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க, எனக்கு ஏதோ பயங்கரமா டவுட்டா இருக்கு, அதனால நீ தான் இந்த விஷயத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பொருளையும் என் கையில ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கபிலன் நம்ம வர்மா கிட்ட சரியா வெளுத்து வாங்குறாங்க. கபிலனுக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே புரியல. அந்த சிலை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சரியான க்ளூ எதுவுமே கிடைக்கல வர்மா, எனக்கு கொஞ்சமாவது டைம் தான் அப்படின்னு சொல்லும்போது வர்மாவும் எனக்கு ஏதோ அந்த அதிகாரிகள்கிட்ட இருந்த மாதிரி இல்லை, அவங்க சிலையை வேற ஒரு இடத்துல தான் மாத்தி வச்சிருக்கணும், எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு தான்னு சொல்லிடுறாங்க. கபிலனும் ஒரு கட்டத்துல சிலையை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிற தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்துல நம்ம சீனியர் கிட்ட அயலியும் வந்து என்ன சீனியர் இந்த சிலை இங்கே இருக்குது சரிதானா, கபிலன் வேற இதே வீட்டில் இருக்கான், எப்போவாவது ஒருக்கா இந்த சிலை மாட்டிச்சுன்னா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிரப்போது, வேற ஏதாவது ஒரு இடத்துல மாத்திடுவோமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் இல்லை ஏற்கனவே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதானே, இந்த சிலைக்காக ரொம்பவே வேல்யூபிளானது, அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட நுழைஞ்சிட்டான், அதனால வர்மா கண்டிப்பாக இந்த சிலையை தேடி எப்போவாது ஒருக்கா வந்து தான் ஆகணும், அந்த இடத்துல நம்ம வர்மாவை சரியாக பிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் கபிலன் வர்மா அவங்க கூட்டத்தையே நம்ம இந்த சிலையை வச்சு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம சீனியரும் அந்த அயலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அயலியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியான ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் சிலை பத்திரமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது சிவாவும் நீ அதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக அது சரியா பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவும் வரப்போகுது, எல்லாரும் பயங்கரமா கிளம்பி ரெடி ஆகிட்டே இருக்காங்க. நம்ம இந்திராணியும் பாவை கிட்ட எப்பவுமே என் கூட கையை பிடிச்சிட்டு நல்லபடியா இருக்கணும், வேற எங்கேயாவது ஓடிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அகிலியும் சரியாட்டு பெறப்பட்டு கீழே வராங்க. அந்த டைம்ல கரெக்டா ரித்திகா பாக்குறாங்க, என்ன இந்த அயலி எதுக்கு இப்ப ரெடி ஆகி நிக்கிறான்னு அந்த இடத்துல பயங்கர எரிச்சல் ஆகுறாங்க. என்ன எதுக்கு இப்ப நீ இங்க வந்து நிக்கிற,
அதான் நீ இந்த வீட்டில் உள்ள ஆளே கிடையாது, அப்புறமா இந்த குடும்பத்தில் இல்லாத நீ எப்படி நீ இந்த கோவில் திருவிழாவில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா அந்த இடத்துல கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணியும் என்ன பேசுகிற ரித்திகா, எப்போவுமே உன்னோட அக்கான்னு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்குறியா, அவளும் இந்த வீட்டில் உள்ளவ தான், அதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க தான் இந்த வீட்டில் உள்ளவங்கன்னு நிரூபிக்கவே இல்லை, அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தை சேர்ந்த கோவிலுக்கு இவங்க எப்படி வர முடியும், நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி நம்ம அயலி சிவாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாகியும் ரித்திகா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க தான் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைன்னு தெரியும்ல, எதுக்கு நீ அவங்கள இங்கே விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உதயபெருமாள் இந்த இடத்துல வந்து சரி வீடு செல்வனாகி, அதான் இந்திராணி சொல்றால, தேவையில்லாம இந்த விஷயத்த பெருசாக்காத, பேசாம கோவிலுக்கு கிளம்பக்கூடிய வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கோவிலுக்கு தான் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கோவிலுக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பும் போது ரித்திகாவுக்கு மட்டும் ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஈவா எதுக்கு இந்த கோவிலுக்கு வந்துட்டு, சரி கோவில்ல வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. ரித்திகாவும் கோவில்ல வச்சு எப்படியாவது இந்த இந்திராணி அவமானப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுபடி ஒரு பிளானை போடுறாங்கன்னு சொல்லலாம். அப்படி திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகுது. மரியாதை யாருக்கு செலுத்தணும்னு அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. ரித்திகாவும் கண்டிப்பாக நமக்கு தான் எல்லாரும் மரியாதை பண்ணுவாங்க, ஏன்னா இந்த குடும்பத்தோட வாரிசோட ஒய்ஃப் நான் தான், அதனால் நமக்கு தான் இந்த மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு மனசில் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. கரெக்டாகிட்டு நம்ம உதயபெருமாள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்திராணிக்கு தான் அந்த இடத்துல முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. இதை ரித்திகா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது எப்படி இவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கலாம், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க கிடையாது, இவங்க தான் மேரேஜ் முடிஞ்சிட்டு வெளியில உள்ளவங்க ஆச்சே, இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ரித்திகா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க ஒரு சூழ்ச்சியை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டத்துல உள்ளவங்களை ஒருத்தங்களை கண்ணை கட்டுறாங்க. அதுபடியே அங்க உள்ளவங்களும் கரெக்டா நம்ம இந்திராணி அந்த முதல் மரியாதையை வாங்கும் போது அது எப்படிமா இவங்களுக்கு இந்த மரியாதையை செலுத்த முடியும், இவங்க என்ன ஹஸ்பண்டோட சேர்ந்தா இருக்காங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி தானே இந்த மரியாதையை வாங்கணும், இவங்க தனியா இருக்காங்க, அவங்க புருஷனுக்கு மதிப்பும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஊரில் உள்ளவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரித்திகா பிளான் படியே எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இதுலேருந்து இன்னொருத்தவங்களும் இவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக தானே இருக்குது, அது எப்படி முதல் மரியாதை இவங்களுக்கு கொடுக்க முடியும், இவங்களுக்கு கொடுக்கறது தப்பான செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே உதயபெருமாள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல இந்திராணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு கண் கலங்கி அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகா செல்வநாயகி சந்தோஷம் தாங்கல. நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது, எப்படியாவது இந்த இந்திராணிய பழி வாங்கணும், இந்த ஊர் மக்களுக்கு இடையில அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டோம், அது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவா சம அதிரடியா வந்து அவங்க அக்கா இந்திராணிக்கு சப்போர்ட்டா ஊர் மக்களை எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படியே கரெக்டாட்டு அவங்க யாரு தனியா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம செலியன் அந்த இடத்துல வந்துடுறாங்க. செலியனை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகி நிற்கும் போது நம்ம இந்திராணி கிட்ட வந்து செலியனும், இந்து நீ எதுக்கு தனியாக நின்றுட்டு, நானும் வந்து இந்த மாதிரி அதே வாங்கிக்கிறேன் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் செலியனும் சேர்ந்த மாதிரி அந்த முதல் மரியாதையை வாங்கிக்கிறாங்க. சிவா அயலியோட பிளான் படி நல்லபடியாக நடக்குதுன்னே சொல்லலாம்.